அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். அண்ணன் சீமான் அவர்கள் நீதித்துறையை அவதூறாக பேசிவிட்டார் என்று போடப்பட்ட புகாரை உடனடியாக வழக்காக பதிவு செய்து விசாரித்து அறிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நேற்றைக்கு முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கோட முழு விவரம் என்ன அப்படின்னா, கடந்த 2024ஆம் ஆண்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில நீதிமன்றத்தையும் நீதித்துறையையும் நீதிபதிகளையும் அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் அண்ணன் சீமான் மீது காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாரு. ஆனால் அந்த புகார் நீண்ட நெடிய காலம் விசாரிக்கப்படாமலேயே கிடப்புல இருந்துச்சு. உடனடியா அந்த புகாரை வழக்கா பதிவு செஞ்சு சீமான் அவர்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புகாரை கொடுத்த வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் எக்மோர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கை போட்டாரு. ஆனா அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கே செல்லாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாரு. ஆனாலும் வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான ஜி.கே. இளந்திரையன் என்பவர் உடனடியாக இந்த புகாரை பதிவு செய்து சீமான் அவர்களை விசாரித்து அறிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு முன்தினம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் நீதித்துறையை பற்றியும் நீதிபதிகளை பற்றியும் அப்படி என்ன பெருசா அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசிட்டாருன்னு தெரியல. அவரை உடனே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இதே மாதிரி எத்தனையோ திராவிட யூடியூபர்கள் ரொம்ப மோசமாகவும் ஆபாசமாகவும் யூடியூப்ல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மேல எல்லாம் எத்தனையோ காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ நீதிமன்றங்கள்ல வழக்கும் போடப்பட்டிருக்கு. அந்த புகாரையும் வழக்கையும் இப்படிதான் உடனே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் அழுத்தம் கொடுக்குதா? அவங்க மேல எல்லாம் இப்படிதான் உடனுக்குடனே நடவடிக்கை எடுக்கப்படுதா? ரெண்டாவது, இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி இளந்திரையனை பற்றியும் நாம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பொதுவா ஒரு தீர்ப்பை கொடுத்த நீதிபதிக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில எந்த ஒரு உள்நோக்கத்தையும் கற்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி நீங்க ஒரு உள்நோக்கத்தை கற்பித்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாக மாறிடும். அதனாலேயே பெருசா யாருமே எந்த ஒரு தீர்ப்பை கொடுத்த நீதிபதிக்கும் உள்நோக்கம் கற்பித்து பேசவே மாட்டாங்க. ஆனா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் இருக்கிறார் இல்லையா, அவரு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மற்றும் அண்ணன் சீமான் தொடர்புடைய வழக்குல ஒருதலை பட்சமாகவும் பழிவாங்கும் நோக்கத்தோடையும் தீர்ப்புகளை கொடுக்கிறாரோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு வலுவா வருது. எடுத்துக்காட்டுக்கு கடந்த காலங்கள்ல அவர் விசாரித்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தொடர்புடைய வழக்குகளை எடுத்து பார்க்கலாமா? 2023 மனநிலை பாதிக்கப்பட்ட முன்னாள் நடிகை ஒருவர் அண்ணன் சீமான் மீது கொடுத்த பொய்யான போலியான பாலியல் புகாரை உடனடியாக விசாரித்து 4 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த புண்ணியமா இதே நீதிபதி இளந்திரையன் தான். அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கவும் பட்டாரு. இந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரிக்கப்படும் போது அண்ணன் தரப்பு வழக்கறிஞர்கள் எவ்வளவோ வேலிடான பாயிண்டை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. இந்த அம்மா 2011 அண்ணன் சீமான் மீது இந்த புகாரை கொடுத்தாங்க. சீமான் மீது மட்டும் இப்படிப்பட்ட புகாரை கொடுக்கல, தொடர்ந்து அவங்க பல பேர் மேலையும் இப்படிப்பட்ட புகாரை கொடுத்து அவங்கள ஏமாத்தி இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் மீது கொடுத்த புகாரையும் அவங்க உடனடியா வாபஸ் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு சீமான் அவர்களுக்கு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்து 10 ஆண்டுகள் ஆகுது. இந்த அம்மா இந்த காலகட்டத்துல எங்க போனாங்க அப்படின்னே தெரியல. மறுபடியும் 2023 வந்து அண்ணன் சீமான் மீது அதே பொய்யான போலியான பாலியல் புகாரை கொடுக்குறாங்க. அந்த புகாரையும் கொஞ்ச நாள்லயே வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. சோ இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திற்காகவும் அண்ணன் சீமான் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த அம்மாவை பயன்படுத்தி இப்படிப்பட்ட புகாரை கொடுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வேலிடான பாயிண்டை எல்லாம் அண்ணன் தரப்பு வழக்கறிஞர்கள் எடுத்து வச்சாங்க. ஆனா அது எதையுமே காதுல போட்டுக்காம அப்படியெல்லாம் லேஸ்ல இந்த புகாரை விட முடியாது. உடனடியா இந்த புகாரை வழக்கா பதிவு செஞ்சு 4 வாரத்துக்குள்ள விசாரிச்சு அறிக்கை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீதிபதி இளந்திரையன் அவர்கள் தான் அன்றைக்கு தீர்ப்பை கொடுத்தாரு. அடுத்து சில மாதங்களுக்கு முன்னாடி திருப்போரூர்ல ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தியும் பஞ்சமி நில மீட்பை வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் மற்றும் பல இயக்கங்கள் சிறிய கட்சிகள் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்தப்பட்டுச்சு. முதல்ல காவல்துறை கிட்ட அந்த பேரணிக்காகவும் பொதுக்கூட்டத்திற்காகவும் அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதியை
தராம மறுத்துட்டாங்க. நாம நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி கேட்கும் போது அந்த வழக்கை விசாரித்தவரும் இதே நீதிபதி இளந்திரையன் தான். அந்த வழக்கை விசாரிக்கும் போது ஒரு கருத்தை சொன்னாரு பாருங்க. இந்தியாவிலேயே, இன்னும் ஏன் உலக நீதிமன்ற வரலாற்றிலேயே எந்த ஒரு நீதிபதியும் சொல்லாத ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கருத்தை சொன்னாரு. என்ன தெரியுமா? அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணி, பொதுக்கூட்டம் போன்றவற்றிற்கு காவலாக வரக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு இதுக்கப்புறம் யார் அந்த போராட்டத்தையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்துறாங்களோ அந்த கட்சியே கட்டணம் செலுத்தணும், காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னாரு. ஒட்டுமொத்த இந்திய நீதித்துறையும் இதை கேட்டு ஆடி போயிருச்சு. கடைசியா இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேராவை பத்தி அவதூறா பேசிட்டாருன்னு திராவிட இயக்கத்தவர்கள் அவர் மேல தமிழ்நாடு முழுக்க 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல புகார் கொடுத்தாங்க. இந்த புகார் எல்லாமே ஒரே தன்மை கொண்டது, அதனால இது எல்லாத்தையும் ஒரே வழக்காத்தான் விசாரிக்கணும்னு நீதிமன்றத்துல ஒரு வழக்கையும் போட்டாங்க. அந்த வழக்கம் இதே நீதிபதி இளந்திரையன் முன்னாடி தான் விசாரணைக்கு வந்துச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எந்தெந்த காவல் நிலையத்துல எந்தெந்த எண்ணுல யார் யார் இந்த புகாரை கொடுத்திருக்காங்க, அந்த புகார்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவை எல்லாம் கொண்டு வாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்த பிறகு எல்லாம் ஒன்னாதான் இருக்கான்னு தெரிஞ்ச பிறகுதான் இந்த வழக்கை ஒரே வழக்கா விசாரிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பேன்னு இந்த வழக்கை தள்ளி வச்சுட்டாரு. நாம போய் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் அந்த தகவலை கேட்டா இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, எப்போதெல்லாம் நாம் தமிழர் கட்சி மற்றும் அண்ணன் சீமான் தொடர்புடைய வழக்குகள் விசாரணைக்கு வருதோ அப்போதெல்லாம் இந்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் அவர்கள் ஒருதலை பட்சமாகவும் பழிவாங்கும் நோக்கத்தோடையும் செயல்படுறாரு அப்படிங்கிற ஐயம் வலுவா வருதா இல்லையா? சரி, ஓகே, என்ன பண்றது? என்ன ஆனாலும் அவர் நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில காவல்துறையும் இப்ப அண்ணன் சீமான் அவர்களை விசாரிக்க போறாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. ஓகே, இப்ப அடுத்த கண்டென்ட்டுக்கு போகலாம். கொஞ்சம் பழைய கண்டென்ட் தான், பொறுத்துக்கோங்க. கடந்த 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுச்சு. அந்த பிறந்தநாள் விழா மேடையில 4 சில்லறை திராவிட யூடியூபர்களை வச்சு அண்ணன் சீமான் அவர்களை ரொம்ப மோசமான முறையிலையும் இழிவான முறையிலையும் திட்டி பேச வச்சாரு. அவங்க பேசும்போது அவங்களுக்கு பின்னாடி கைய கட்டி உக்காந்துக்கிட்டு அவங்க பேசுறதையெல்லாம் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாரு திரு தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த காட்சியை பார்த்த உடனே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் ரொம்பவே கொந்தளிச்சு போய் திருமாவளவனுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில தாக்கி விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் குறிப்பா அண்ணன் ஹுமாயூன் எல்லாம் ரொம்பவே கடுமையா பேசி இருந்தாரு. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் விசிக தரப்புல இருந்து எதிர்வினைகளும் பதில்களும் வந்துச்சு. ஆனா எப்படி வந்துச்சு தெரியுமா? பாத்தீங்களா? ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவரான தொல் திருமாவளவனுக்கு எதிராக எந்த அளவிற்கு மோசமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் சொன்னோம், இவங்க எல்லாரும் ஜாதி வெறியர்கள். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம், நாம் தமிழர் கட்சியும் சீமானும் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு எதிரானவர்கள், தலித் அரசியலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ரொம்ப கேவலமான ஒரு அவதூறை தூக்கி முன் வச்சாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இவங்க நம்மள எந்த அளவுக்கு வேணும்னாலும் இழிவா பேசுவாங்களாம். ஆனா நாம அதுக்கு பதில் சொல்லிட்டா மட்டும் உடனே நாம ஜாதி வெறியரா ஆயிடுவோமா? ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு அந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கிற யாரு மேல வேணும்னாலும் இவங்க எச்சிய காரி துப்புவாங்க. ஏண்டா என் மேல துப்புன அப்படின்னு கேட்டா, என்ன என்னையே எதிர்த்து கேள்வி கேட்கிற, ஜாதி வெறியனா நீ அப்படின்னு உடனே நம்ம மேல ஜாதி வெறியன் அப்படிங்கிற முத்திரையை குத்திடுவாங்க. முதல்ல தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கின்ற உயரத்திற்கு இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் சரியானதா? உங்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்க அப்படின்னா உங்களை பத்தி எவ்வளவு வேணும்னாலும் போற்றி புகழ்ந்து பேசிக்கோங்க. அது என்னது? ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடும் போதெல்லாம் அண்ணன் சீமானை பற்றி யாரையாவது விட்டு இழிவா பேச வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதுல இன்னொரு அரசியல் கணக்கும் இருக்கு. நாம அதையும் சேர்த்து தான் யோசிக்கணும். என்னன்னா, இன்னும் சரியா 8 மாசம் கூட இல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் இவர்கள் எல்லோரும் ஆதி தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தலித் அரசியலுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற முத்திரை குத்தப்பட்டால் தேர்தல் நேரத்துல நமக்கு வர வேண்டிய ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு வராம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் திட்டமிட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு வலுவா வருது. இப்ப என்னப்பா சொல்ற? அவங்க நம்மளை பத்தியும் நம்ம அண்ணனை பத்தியும் என்ன வேணும்னாலும் பேசுவாங்க, நாம அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அமைதியா கடந்து போயிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொல்லல. நாம எதிர்வினை ஆற்றணும், பதில் சொல்லணும். ஆனா
எந்த காரணத்தை கொண்டும் திருமாவளவன் அவர்களை தனிப்பட்ட முறையில தாக்கிடக்கூடாது. அவருடைய சந்தர்ப்பவாத அரசியலை அம்பலப்படுத்தணும். எந்த ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளின் ஒரே அடையாளம், ஒரே அரசியல் தலைவர் அப்படின்னு தன்னை முன்னிறுத்திக்கிறாரோ அந்த மக்களுக்கு இவர் எப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் செய்கிறாரு என்பதை நாம அந்த மக்களுக்கு அம்பலப்படுத்தணும். ஒண்ணு வேணா, சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சென்னையில் 13 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்கள் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் முன் வச்சாங்க. தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இவங்களோட கோரிக்கையை ஆரம்பத்துல ஏத்துக்கிட்ட ஆதரிச்ச தொல் திருமாவளவன் அவர்கள் என்னைக்கு அறிவாலயத்துக்கு போயிட்டு சேகர் பாபுவை சந்திச்சுட்டு வந்தாரோ அதுக்கப்புறம் திமுகவோட ஊதுகுழலாகவே மாறி தன்னுடைய நிலைப்பாட்டை அடியோட மாத்திக்கிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கக்கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு, பணி நிரந்தரம் கொடுத்துட்டா அது ஒரு குலத்தொழிலா மாறிடும். அதன் பிறகு காலாகாலத்திற்கும் தலைமுறைக்கும் அந்த மக்களே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு நவீன சனாதனமா மாறிடும். அதனால அந்த மக்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு கருத்து பாருங்க. தூய்மை பணியாளர்கள் கேட்கிற பணி நிரந்தரம் என்பது என்ன, இவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுற பணி நிரந்தரம் என்பது என்ன? ரெண்டுத்துக்கும் இடையில, மலைக்கும் மடுவுக்கும் இடையில இருக்கிற அளவுக்கான வேறுபாடுகள் இருக்கு. அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை தனியார் நிறுவனமான ராம்கி கிட்ட ஒப்படைக்காதீங்க. அப்படி ஒப்படைச்சிட்டா எங்களுடைய பணி பாதுகாப்புக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இருக்காது. நாளைக்கே அவனுக்கு குறைந்த ஆட்களே போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா எங்கள யார வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் வேலையை விட்டு தூக்கிடுவான். அதுக்கப்புறம் எங்களுக்கு வரக்கூடிய இந்த சொற்ப வருமானமும் இல்லாம போயிடும். எங்களுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. அதனால எங்களை தனியார்கிட்ட ஒப்படைக்காதீங்க. அரசாங்கமே எங்களுக்கு தொடர்ந்து வேலைகளை கொடுக்கணும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற விதமாக இந்த வேலையை நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா இவரு அதை எப்படி மாத்தி பேசுறாரு? அந்த மக்கள் காலாகாலத்திற்கும் தலைமுறைக்கும் இந்த வேலையை எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட பணி நிரந்தரத்தை இவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு பேசுறாரு. இதையெல்லாம் அவரு புரியாம தெரியாம பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? திருமாவளவன் படிச்சவரு, டாக்டர் பட்டம் வாங்கினவரு, அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியும். தெரிஞ்சிருந்தோம் திமுகவை காப்பாற்றணும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக தூய்மை பணியாளர்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யறாரு திருமாவளவன் அவர்கள். சரி, ஓகே. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்துட்டா அது குலத்தொழிலை ஊக்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு இல்ல. கடந்த ஆண்டு இதே தூய்மை பணியாளர்களில் 100 பேரை தொழில் முனைவோர்களாக மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த திமுக அரசும் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. என்ன திட்டம் தெரியுமா? 100 தூய்மை பணியாளர்களுக்கு 100 நவீன கழிவு நீர் அகற்றும் ஊர்தியை வழங்கும் திட்டம். இதுதான் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுகின்ற நவீன திட்டம். எப்படி இருக்கு? இப்ப தூய்மை பணியாளர்கள் வேற எந்த வேலையும் செய்யவே கூடாதா? அவங்கள தொழில் முனைவோர்களாக, தொழில் அதிபர்களாக மாற்றுகிறோம் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? அவங்களுக்கு நிதி உதவி செஞ்சு வேற ஏதாச்சும் ஒரு தொழிலை செய்யறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்கணும். ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறதுக்கோ, ஒரு துணி கடை வைக்கிறதுக்கோ, ஒரு பேக்கரி ஷாப் வைக்கிறதுக்கோ, இல்லைன்னா தையல் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு டெய்லரிங் ஷாப் வைக்கிறதுக்கோ இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்தி இருக்கணும். ஆனா அப்படி இல்லாம நீ இவ்வளவு நாட்கள் தூய்மை பணி தானே செஞ்ச, அதனால இந்த புடி நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்தி போய் எல்லா இடத்துலயும் இருக்கிற சாக்கடையா அல்லு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கே இந்த திமுக அரசு. இது குலத்தொழிலை ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகாதா? நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஏன் தூய்மை பணியாளர்கள் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதா? அவங்களுக்கு வேற எந்த வேலையும் தெரியாதா? இதை பத்தி எல்லாம் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏதாச்சும் பேசினாரா? அன்னைக்கு வாயை திறந்து கண்டிச்சாரா? இந்த மாதிரியான திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது, இது தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து அதே வேலையை செய்ய வைக்கிற மாதிரியும் குலத்தொழிலை ஊக்கப்படுத்துற மாதிரியும் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு இதே மாதிரியான விமர்சனத்தை முன் வச்சாரா? இல்லையே. அதுலயும் இந்த திட்டத்தை எந்த நாள்ல திமுக செயல்படுத்திச்சு தெரியுமா? அம்பேத்கரோட பிறந்த நாளின் போது. அம்பேத்கர் இதைத்தான் சொன்னாரா? அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ தொடர்ந்து அதே வேலையை செய்ய வையுங்க அப்படின்னு அம்பேத்கர் ஏதாச்சும் சொல்லி இருக்கிறாரா?
இது ஒரு திட்டம் அப்படின்னு இந்த திமுக அரசு கொண்டு வந்துச்சு. அன்றைக்கெல்லாம் இந்த திருமாவளவன் அவர்கள் இத பத்தி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பணி நிரந்தரம் கேட்டு போராடும் போது பணி நிரந்தரம் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஏன் பேசுறாருன்னா தூய்மை பணியாளர்களோட போராட்டம் என்பது இந்த திமுக அரசுக்கு டேமேஜை ஏற்படுத்துது. இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு அவங்களோட கோரிக்கைக்கு எதிராக பேச வைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுதான் திமுக திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்து இப்படி பேச வச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் உண்மையான துரோகி? யார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையாகவே எதிரானவர்? திருமாவளவன் அவர்கள் தான். திமுகவிற்கு ஒரு ஆபத்து அப்படின்னா முதல் ஆளா வந்து நின்னு திமுக மேல விழற எல்லா அடிகளையும் இவர் தாங்கிக்குவாரு. இவரையெல்லாம் என்ன சொல்றது? இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத அரசியலை தான் நாம அம்பலப்படுத்தணும். உங்களுக்கு தெளிவா புரியுதா? திருமாவளவனோட தனிப்பட்ட விவகாரங்களை எடுத்து வச்சு பேசாதீங்க. அவரை தனிப்பட்ட முறையிலையும் தாக்காதீங்க. அது நமக்கு தேவையும் கிடையாது. அப்படி செஞ்சா அது நமக்கு பாதகமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அவங்களும் கூட அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க எங்களை திட்டுங்க, திட்டினாதான் உங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு எங்களால கட்டமைக்க முடியும். அதனால திட்டுங்க, நல்லா திட்டுங்க அப்படின்னு அவங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. குறிப்பா இந்த வன்னி குட்டி எல்லாம் இதை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அந்த வேலையை செய்யாதீங்க. இவங்க என்னெல்லாம் துரோகம் செய்யறாங்க, எப்படியெல்லாம் சந்தர்ப்பவாதமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்முடைய மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. விளங்குதா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.